ஆன்மீக தமிழ் குடும்ப நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற தினசரி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தொழில் ரீதியாக பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கலவையான முடிவுகளை தருங்க. 10வது வீட்டு அதிபதி 3வது வீட்டில் சூரியனுடன் சனி, சுக்கிரன் மற்றும் குரு இருக்கிறனால உங்களுக்கு செல்வாக்கு உயருங்க. உங்கள் சக ஊழியர்களுக்கு கூட பெரிய அளவில் நீங்கள் சார்ந்து இருக்கணுங்க. ஏன்னா உங்கள் பணி அவங்களோட தொடர்புடையதாக இருக்கும். அப்போ தான் அவங்களோட மகிழ்ச்சியும் வருத்தமும் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்குங்க. மாணவர்களின் பார்வையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கலவையான முடிவுகளை தருங்க. 5வது வீட்டின் அதிபதி குரு 3ஆம் வீட்டில் இருப்பதால உங்க படிப்பை பற்றி நீங்க மிகவும் கவலைப்படுவீங்க. பகல் மற்றும் இரவு நேர அட்டவணையை உருவாக்குவதன் மூலம் நீங்க கடினமா உழைக்கணுங்க. இதனால நீங்க மிகவும் நல்ல வாய்ப்பை பெறுவீங்க. நீங்க படிப்புல சிறப்பா செயல்பட முடியும். உங்கள் குடும்ப வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி 4வது வீட்டில் இருக்குங்க. இதனால் குடும்ப வாழ்க்கையில் சிறிது பரபரப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் உடன்பிறப்புகளுக்கு நற்செய்தி கிடைக்குங்க. அவங்க வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவாங்க. ஆனால் அவர்களின் உடல்நல பிரச்சனைகள் தொந்தரவு செய்யக்கூடுங்க. அதனால் நீங்கள் அவங்கள கவனித்து கொள்ளணும். உங்கள் காதல் உறவுகளை பற்றி பேசும்போது இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருதுங்க. 5வது வீட்டில் எந்த கிரகமும் இல்லை. ஆனால் 5வது வீட்டின் அதிபதியான சனி மற்றும் குருவின் பார்வையால் சுக்கிரன் மற்றும் சனியுடன் தற்செயலாக இருக்குங்க. திருமணத்தை நேசிக்கவும் திருமண ஆனவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசும்போது இந்த மாதம் பேசலாங்க. 7வது வீட்டில் ராகு அமர்ந்திருக்காருங்க. உங்கள் அன்பை உங்கள் மனைவி கிட்ட அதிகமாக காமிப்பீங்க. நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்குங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசியில் 5வது வீட்டின் அதிபதியான குரு 3வது வீட்டில் இருக்காருங்க. ஜாதகத்தில் 11வது வீட்டின் அதிபதி புதன் இது 4வது வீட்டில் இருக்காருங்க. அதனால் நீங்கள் பொழுதுபோக்கு பயணங்கள் மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பணத்தையும் நன்றாக செலவிட முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைங்க. ஏன்னா 3வது வீட்டில் குருவின் நிலை மற்றும் லக்னத்தின் கேது இருப்பது சமநிலையாகுங்க. அதனால் உணவு மற்றும் பானம் சரியாக எடுத்துக்கோங்க. தொண்டை சம்பந்தமாக நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரிய நோயால் பாதிப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் நீங்க மருத்துவரை அணுகி இருக்கிறது நல்லது.